மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். கண்ணு உறுத்துதான் அறநிலையத்துறை சொத்தை, அந்த உண்டியல் காசு, அந்த பணத்தை எல்லாம் பார்த்து. அறநிலையத்துறை சொத்து கண்ணை உறுத்துதான். இத வச்சு கல்லூரி கட்டுறாங்களாம். சொத்து பத்தை காப்பாத்திக்கிறதுக்காகத்தானே இப்ப எடப்பாடியார் ஓடி போய் காலில் விழுந்தாரு. சம்பாத்தியத்தை காப்போம், சம்பந்தியை மீட்போம். இது வரைக்கும் பாஜகவுக்கு டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாரு எடப்பாடி. இப்போ ஒரிஜினல் வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க தமிழ்நாட்டை ஃபுல்லா வித்துப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காவு கொடுத்துட்டு இன்னைக்கு மீட்பாராமே. தின்னு கொளுத்து சுரண்டி கொளுத்து இருக்கிற பெருச்சாளிகளுக்கு கம்யூனிஸ்டுகள் குறித்து என்ன தெரியும்? வணக்கம் தோழர்களே. எக்கு தப்பா பேசி எகனைக்கு முகனையா சிக்கி சீரழிகிறது சங்கிகளுடைய வேலை நினைச்சா எடப்பாடியார் அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காரு. சும்மா வாய்க்கு வந்ததை பேசி வம்பா போய் நின்னு வாங்கு பெற்றிருக்காரு. சுத்து போட்டு நம்ம ஆளுக சுழுக்கெடுத்திருக்குங்க. வேற வழியே இல்லாம பட்டுன்னு காலில் விழுந்து நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு பல்ட்டி அடிச்சிருக்காரு. இந்த கேடுகட்டத்தனம் பாஜக கூட சேர்ந்தோடனே எடப்பாடியாருக்கு ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. என்ன நடந்துச்சு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துருவோமே, அப்பதான் எடுப்பா இருக்கும். தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கூரிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது போன்ற கிணத்து தாளைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. பாத்தீங்களா என்ன பேசுறாப்ல? நான் என்ன எடப்பாடியா கூவத்தூர்ல போய் காலில் விழுந்து தவந்து போய் பதவியை வாங்குறதுக்கு? கிழட்டு தவளை எடப்பாடி. நீலா 2026ல 4வது இடத்துக்கு வருவ பாரு அப்படின்னு அவ்வளவு மோசமா எனக்கு தெரிஞ்சு எந்த எதிர்கட்சி தலைவரும் பேசியிருக்க மாட்டாரு. ஆனா கூட்டணியினுடைய தலைவர் பேசினாரு. என்னங்க இப்படி பொழப்பா போச்சு. இங்க இருந்துதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன் அப்படின்னா இப்படி கூட இருந்த ஆளுகட்டே கும்மி அடி வாங்கி, கூட இருந்த ஆளுகட்டே புறணி அடி வாங்கி, கடைசியில சீச்சி இந்த பழம் புழிக்கும் அப்படின்னு அந்த ஆளுகளோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு தூக்கி எறிஞ்சிட்டு அடி வாங்கிட்டு ஓடி வந்தவர் தான் எடப்பாடி. இவரு தமிழ்நாடு பூரா சுத்தி வராரு. வரட்டும் தாராளமா. 2026க்கு இப்பயே பரப்புரை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. போனவர் என்னவா, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், அப்படிதான் அதோடைய ஸ்லோகன். அப்படி போனவரு வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்ல. சும்மா இருக்க மாட்டாப்ல. என்ன சொல்லிருக்காரு தெரியுங்களா? இந்த அறநிலையத்துறை பார்த்து அந்த சொத்தை பார்த்து இவங்க கண்ணு உறுத்துது. திமுகவுக்கு கண்ணு உறுத்துதான் அறநிலையத்துறை சொத்தை, அந்த உண்டியல் காசு, அந்த பணத்தை எல்லாம் பார்த்து அதை வச்சு காலேஜ் கட்டுறாங்க. கேளுங்க. கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேணும். அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. கேட்டீங்கல்ல என்னவா? அறநிலையத்துறை சொத்து கண்ணை உறுத்துதான். இத வச்சு கல்லூரி கட்டுறாங்களாம். இது யாரு சொல்றது? எடப்பாடியார் சொல்றாரு. எடப்பாடியாருக்கு இத்தினூன்னு மூளை இருந்தா கூட அதை சொல்லியிருக்க மாட்டாரு. காரணம் என்ன தெரியுங்களா? எடப்பாடியார் முதலமைச்சரா பதவி ஏத்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் தன் கடைசி காலத்துல பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரிய ஆரம்பிச்சு வச்சு அதை முடிக்கும் போது அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லூரியை திறந்து வச்சது இந்த டெட் பாடி தான். ஆனா இவர் அதை கூட விட்டுவிட்டு ஏதோ புதுசா ஒன்ன கண்டுபிடிச்ச மாதிரி திமுகவை பாத்தீங்களா மோசமானது, கோயில புடுங்குறாங்க, கோயில் சுத்த புடுங்குறாங்க. இதெல்லாம் டிப்பிக்கலா பிஜேபி கூட பேச பயப்படுறாங்க. பிஜேபி பேச பயப்படும். இதை எடுத்து நீ பள்ளிக்கூடம் கட்டுறன்னு கேட்காது. நீ ஏன் மீன் கடை கட்டுறன்னு கூட கேட்பான். பள்ளிக்கூடத்து பக்கத்தே வரமாட்டான். ஆனா இந்த எடப்பாடி கொஞ்சம் கூட கூறு இல்லாம நீங்க இதை எடுத்துட்டு போய் காலேஜ் கட்டலாமா அப்படின்னு கேட்டு சிக்கிட்டாரு. மொத்தமா சுத்து போட்டுருச்சு தமிழ்நாடு. வச்சு செஞ்சுட்டாங்க. ஊருக்கு வேலை. காலேஜ் பிள்ளைங்க வெளியே வந்து ஸ்ட்ரைக்கு. பயந்து போனார் ஆளு. என்ன நடந்துச்சுன்னு சொல்றேனே. தமிழ்நாட்டுல சுத்து போட்ட பிறகு டப்புனு காலில் விழுந்தாருன்னு சொன்னேன்ல. காலில் விழுந்த கதையை கடைசியில பார்ப்போம். இந்த சுத்து எப்படி போட்டாங்கன்னா, நாஞ்சல் சம்பத் அண்ணா இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க நக்கீரன்ல. வச்சு பொழந்திருக்காரு. அதுல அவர் சொன்ன ஸ்லோகன் என்ன தெரியுமா? எடப்பாடியார் என்ன ஸ்லோகன் சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா சுத்தி வராரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இதானே எடப்பாடி சொன்னது. அண்ணன் போடுறாரு, சம்பாத்தியத்தை காப்போம், சம்பந்தியை மீட்போம்.
ஏன்டா உண்மையில நான் சிரிச்சுட்டேன், பயங்கரமா சிரிச்சுட்டேன். சொத்து பத்தை காப்பாத்திக்கிறதுக்காகத்தானே இப்ப வந்து எடப்பாடியார் ஓடி போய் காலில் விழுந்தாரு. கடைசியில சம்பந்தக்காரனும் அவருடைய மகனும் மாட்டிக்கிட்ட பிறகுதானே பயந்துட்டு போய் 3 கார் மாறி போய் காலில் விழுந்தாரு. சம்பாத்தியத்தை காப்போம், சம்பந்தியை மீட்போம். இன்னைக்கு ஒண்ணு போட்டிருக்காரு, பாக்கெட்டை காப்போம், பர்ஸை மீட்போம் போட்டு வலாசி கலாச்சி விட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சு விளாசிருக்காரு. என்ன பண்ணிருக்காரு, நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி மேடையில வச்சே கேட்டுவிட்டாரு எடப்பாடியார. அதுல என்னன்னா, அதிமுகவையே உன்னால காப்பாத்த முடியாது, நீங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறீங்களா அப்படின்னு மேடையிலே வச்சு பொழந்துட்டாரு. சரி, இது மட்டும் இல்லங்க, இன்னொரு அடி அடிச்சாரு பாருங்க. இது வரைக்கும் பாஜகவுக்கு டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாரு எடப்பாடி. இப்போ ஒரிஜினல் வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது பாஜக குரலையே பேச ஆரம்பிச்சிட்டாராம். இதை விட அசிங்கப்படுத்த முடியாதுங்க. பொலிட்டிக்கலா யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு தொடர்ந்து. இவங்க கிட்ட இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்த நாம தான் போராடி இருக்கோம். அப்படியே காலில் விழுந்து பாஜகவுக்கு பல்ல அழிச்சுக்கிட்டு கையை கட்டி நின்னுட்டு சேவகம் பார்த்துக்கிட்டு தொண்டு பண்ணிக்கிட்டு கடந்த ஒரு கூட்டம் தான் இது. இவங்க தமிழ்நாட்டை ஃபுல்லா வித்துப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காவு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து மீட்பாராமே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. போட்டிருக்காரு ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின், இன்னொரு பக்கம் வந்தா கம்யூனிஸ்டுகளை வம்பிருக்காரு. என்னவா, தேஞ்சு காணாம போன கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டுல இருக்காங்களா? முத்தரசன்னா ஸ்டாலினுக்கு ஜால்ரா போடுறாரு. உங்களுக்கு ஏன் எரியுது? நீங்க மோடிக்கு கொடை பிடிச்சீங்களே, மோடிக்கு வந்து குல்லா போட்டீங்களே, நீங்க வந்து எங்கிட்ட கேட்கலாமா? கெஞ்சி கூள கும்பிடு போட்டு கூனி குறுகி காலில் விழுந்து ஒரு பதவியை வாங்கிட்டு வர்றது இதெல்லாம் ஈன பழப்பு இல்லையா? இதெல்லாம் பண்ற நீங்க கம்யூனிஸ்டுகளை கேட்கலாமா? கேள்வி கேட்கலாமா? 5 பேர் நின்னாலும் கீழே நின்று அதிகாரத்தை ஏத்த மல்லு கட்ட தெரிஞ்சவன், உசுர கொடுக்க தெரியும் கம்யூனிஸ்டுகளுக்கு. ஒருத்த டீயை குடிச்சு விட்டு பட்டினியும் பசியுமா கிடந்தாலும் தொழிலாளர்களுக்கு உழைக்கிறவனுக்காக களத்துல நிக்கிறவங்க கம்யூனிஸ்டுகள். யார பார்த்து கேக்குறீங்க? தின்னு கொளுத்து சுரண்டி கொளுத்து இருக்கிற பெருச்சாளிகளுக்கு கம்யூனிஸ்டுகள் குறித்து என்ன தெரியும் சொல்லுங்க? என்ன தெரியும்? அதத்தான் அவரும் கேட்கிறாரு. கூள கும்பிடு ஓட்டு திற நீ எல்லாம் கம்யூனிஸ்டுகளை பேசலாமா? முத்தரசன் அறிக்கை விட்டுருக்காரு. மோடிக்கு கூழ கும்பிடு போட்டிருக்கியா, நீ எல்லாம் பேசலாமா? எம்ஜிஆருக்கு முகவரி தந்ததே கம்யூனிஸ்டுகள், ஞாபகம் வச்சுக்கோ, போய் வரலாறு படி அப்படின்னு இருக்காரு. மிஸ்டர் எடப்பாடி, உங்களுக்கு நாவடக்கம் தேவை. கம்யூனிஸ்டுகளை பத்தி இழிவா பேசுனீங்கன்னா நடக்கிறது வேற, நாவடக்கம் தேவை அப்படின்னு வேற லெவல்ல முத்தரசன் ஸ்டைல்ல புடிச்சு விட்டுருக்காரு. வேற லெவல் சம்பவம். அங்க அடி வாங்கிட்டு நடக்க முடியாம நொண்டிட்டே வந்தாரா, இந்த பக்கம் வந்தா சேகர் பாபானே தாம்பங்கு கடிச்சார். அவர் தான் ஒரிஜினலா அடிக்க வேண்டியவர். ஏன்னா அந்த துறை சார்ந்த அமைச்சர் இல்லையா, வாங்கணும் வாங்கியிருக்காரு. அவர் போட்டு பொழந்ததுல ரொம்ப மோசமா இருந்ததெல்லாம் வேணாம். ஆனா அவர் பாயிண்டா பேசுற ஒரு 3 விஷயத்த சொல்லலாம். அவர் ரொம்ப தெளிவா சொன்னார். கோயில்கள்ல 3 பணி சிறப்பா செயல்படணும். 1, பசிப்பினி, உணவு இல்லைன்னு வர்றவங்களுக்கு சோறு போடணும். 2வது மருத்துவம், ஒரு காலத்துல கோயில்ல தான் மருத்துவம் நடந்துச்சு. 3வதா வந்து அறிவு, அங்கதான் உட்காந்து கதாகால சேவம் எல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க. இது 3ம் கோயில்கள்ல ஒரு காலத்துல இருந்தது. இப்பையும் அதை 3ஐயும் காப்பாற்றுவதற்கு வேலை செய்யலாம் என்பதுதான் அறநிலையத்துறையினுடைய சட்டம். சரிங்களா? அதத்தான் இன்னைக்கு இவர் சொல்றாரு. பசிப்பினி போக்கணும்னாங்க, உடற்பிணி அறிவுப்பிணிய போக்கணும்னாங்க, அதுக்கு தான் கோயிலு. சட்டப்படி நாங்கள் கல்வி சாலைகளை தொடங்கலாம். இந்த அறநிலை சட்டப்படி ஆந்திராவில் தொடங்கி இருக்காங்க, கேரளாவில் தொடங்கி இருக்கிறாங்க, நாங்களும் இங்கே தொடங்கி நடத்தி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதோட எடப்பாடியாரே அம்மா கட்டினதை போய் திறந்து வச்சாரே, கூச்சப்படணும்ல இதெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு இருக்காரு. 41 கலைக்கல்லூரிகளையும் 19 மருத்துவமனைகளையும் நாங்க கட்டி இருக்கோம், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டிருக்காரு. வச்சுக்கோங்களேன், வேற லெவலுங்க. எங்க சாமி கும்பிடுறது எதுக்குங்க? பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தானே. படிச்சா வேலைக்கு போகுது, வேலைக்கு போனா சொந்த காலில் நிக்க போகுது, சொந்த காலில் நின்னா தைரியமா சுயமரியாதையோட வாழ போகுது. இதைத்தான போய் சாமிகிட்ட கேட்க போற? அது அங்கிருந்து வந்துட்டு போதுங்கிட்டு இப்ப என்ன பிரச்சனை? 1921 இருந்து ஆரம்பிச்சு இந்த வேலைத்தான் நம்ம தமிழ்நாடு செஞ்சிட்டு இருக்கு. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மருத்துவமனைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஆதூர சாலைகள்ன்றதா மருத்துவமனைகள். ஒரு பக்கம் மருத்துவமனைகள், இன்னொரு பக்கம் அன்னதானம் போயிட்டு இருக்கு. ஸ்கூலு, காலேஜ், பள்ளிக்கூடம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. வேத பாடசாலை படிக்கிறது எந்த வேணாலும் போய் சேர்ந்து படிக்கலாம். இத வந்து குறை சொல்றோம்னா எவ்வளவு கேடு கட்டுத்தனம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டிங்க, இப்படி ஆளுக்கால அடிச்ச உடனே
மாநில கல்லூரி மாணவர்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ரோட்டுக்கு வந்து கடுமையான போராட்டத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கல்வி சாலைகள் வேண்டாம்னு எடப்பாடியார் சொல்றாரே, இது நியாயமானு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடியார் தங்கள் கொடியில இருக்கிற அண்ணாவையும் திராவிடத்தையும் தூக்கிட்டு தெருவுல நிக்கட்டும் அப்படின்னு அடிச்ச உடனே இன்னைக்கு அதே பரப்புரை பிரச்சாரம் சுத்துப்பயணத்துல இன்னைக்கு என்ன பேசிருக்காரு? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க. எந்த அர்த்தத்துல சொன்னாரா எடப்பாடியாரு? கோயில இருந்து நீங்க காசு எடுத்தீங்கன்னா கம்மியா தான் செலவழிப்பீங்க. அந்த காசை வச்சு நீங்க கம்மியா செலவழிச்சு அந்த பிள்ளைகளுக்கு போதுமான வசதி இருக்காது. ஆனா அதுவே அரசு எடுத்து செஞ்சுச்சுன்னா எல்லா வசதிகளோடும் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன்னு உருட்டிருக்காரு. பட்டுன்னு காலில் விழுந்துட்டாரு. கேளுங்களேன். என்னை பத்தி பேசுறாரு. அறநிலையத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்தா எடப்பாடி பழனிசாமி கொதிக்கிறார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல. ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை. அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேணும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம். மாணவர்கள் பாதிக்கப்பட்டுவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டி காட்டினேன். பிரச்சனை என்ன தெரியுமாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள கல்வி அறிவு இவர்கள் அரசியலுக்கு ஒவ்வாம இருக்கு. தமிழ்நாட்டின் கல்வி அறிவுக்கு எதிராக இப்போ எடப்பாடியார பாஜக பயன்படுத்திட்டு இருக்கு. அவங்களுடைய மவுத் பீஸா எடப்பாடி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது எடப்பாடிக்கு இல்ல, அதிமுகவுக்கே நல்லது இல்ல.